அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, நாங்கள் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறோம். இன்றைக்கி நாங்கள் பருப்பு ஊற போட்டிக்கிறோம். அதில் பருப்பு வடை ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி அரைச்சி கிரைண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இது மாதிரி கப் ஒன்று எடுத்துக்கிறோம் கிரைண்டரில். அதுக்கு இப்படி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்படி வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அரைக்காமல் கொஞ்சம் குறை தன்மை வைக்கிறதுக்கு ஒரு 2 சுற்று சுற்றினா சரி. இது மாதிரி வரும். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் பெரிய காயில் 4 எடுத்துக்கிறோம். அதை நாங்கள் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுப்போம். இது மாதிரி வந்துடுச்சு. இது மாதிரி வந்திக்குது. இப்போ நாங்கள் அரைச்ச மாவும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்குது. இப்படி உதிரி உதிரியாக மிச்சம் பசத்தன்மைக்கு அரைச்சி கொள்ளவான. அதுக்கு நாங்கள் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறோம். இப்போ இதை அரைச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ நாங்கள் மாசியும் சேர்க்க போகிறோம். மாசித்தூள். இப்போ நாங்கள் இதுக்கு மாசித்தூளும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்திக்கிறேன். டேஸ்டி ஆயிக்கும் வடை. அதோட உங்களுக்கு இதில் காஞ்ச மிளகாயும் வெட்டி போட்டுக்கொள்ளையிலும் உரப்பு தேவையான ஆட்களுக்கு காஞ்ச மிளகாயையும் வெட்டி போட்டுக்கொள்ளையிலும். இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பொரிச்ச கொலை காட்டுறேன். இஃப்தாருக்கு சம்சா செய்கிறதுக்கான கறி இந்த சீட்டு இப்படி வாங்கி வச்சுக்கிறோம். இதில் தான் கறியை செஞ்சு நாங்கள் சுற்றுவோம். சுத்த குழம்புங்களுக்கு காட்டுறோம். அதுக்கு கறி செய்ய போகிறோம். கறி இது மாதிரி இறைச்சி பொரிச்சது எடுத்துக்கிறோம். இது மாதிரி வரும் பிளெண்ட் பண்ணினோன்னே. கோகோனட் ஆயில் 2 கரண்டி சேர்த்திக்கிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கரண்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கரண்டி. அதோட இறைச்சியும் இதில் சேர்த்துக்கொள்வோம். அது கொஞ்சம் பொரிஞ்சிட்டு வரப்போல உங்களுக்கு பவர் கட் ஆகிட்டு கொஞ்சம் வெளிச்சம் இதாக செய்யும். இப்போ நாங்கள் இதுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சள் தூள் 1/4 கரண்டி. அதோட வெங்காயம், கோவா லீக்ஸ், இது 3லையும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. லீக்ஸ் இது கொஞ்சம் இதை திரட்டி விட்டுட்டு அதோடு நாங்கள் சின்ன கேரட் கொண்டு வடிச்சிக்கிறோம். லீக்ஸும் கோவாவும் இதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளட்டிடுங்க. உங்களுக்கு வேண்டிய மரக்கறி சேர்த்துக்கொள்ளையிலும் மரக்கறி விருப்பம் இல்லாதாக்கள்
தனி இறைச்சியும் வெங்காயத்தையும் சேர்த்து செய்ய மேலும் நாங்கள் கொஞ்சம் மரக்கறி சேர்த்து தான் செய்கிறேன். மரக்கறி தின்றது உடம்புக்கு நல்ல மதுனால. நல்லா வதங்கினோடனே எங்களுக்கு மிச்சம் வதங்க தேவையில்ல. அந்த கேரட் கோவான் எல்லாம் நல்லா கொஞ்சம் மசிஞ்ச போகிறோம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. உரப்புக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொண்டோம். கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி மிளகுத்தூளும் இதில் சேர்த்துனே எங்களோட கறி ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் எங்களோட கறி எப்படி இருக்குதுண்டு. சுவையான சம்சா கறி ரெடி. நாங்கள் வந்து புள்ளிகளுக்கு இஃப்தாருக்கான பருப்பு கடலை கொஞ்சமும் செய்ய போகிறோம். அதை ஊற வச்ச பருப்பை இப்படி எடுத்துக்கிறோம் ஆற வச்சு. அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நாங்கள் 2 முறைக்கு சேர்த்துக்கொள்வோம். பொரிச்செடுத்திக்கிறோம். இதுக்கு வந்து உப்புத்தூளும் கொச்சிக்கத்தூள் கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான எங்களோட பருப்பு கடலை ரெடி ஆக்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமும் மேலே அரிஞ்சு போட்டிக்கிறோம். நீங்களும் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வடையை வந்து இந்த ஷேப்புக்கு பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த ஷேப் பிடிச்சிக்கிறோம். இது எல்லாத்தையும் இது மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பும் ஒரு காட்டுறேன் நான். ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து இதை இப்படி உள்ள கையில் வச்சு இப்படி ஒரு ஷேப்புக்கு தட்டுங்க. தட்டிட்டு அதை ரவுண்ட் சர் காட்டிட்டு இதுதான் ரவுண்ட் ஷேப் வடை. எல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நேரத்துக்கு வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வரும். இஃப்தாருக்கு ட்ரிங்க்குக்காக சன்குயிக்கில் மேங்கோ எடுத்துக்கிறோம். அதோட சேர்த்து டின் பால், கூல் வாட்டர், சீனி தேவையான அளவு சீனியை கப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ சன்குயிக்கை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு டின் பால் சேர்த்துக்கொள்வோம். டின் பால் வந்து ஒரு அரை டின் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கூல் வாட்டரை சேர்த்து நல்லா இதை ட்ரெயின் பண்ணி எடுப்போம். இப்போ இது மாதிரி ஒரு ட்ரிங்க் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஜூஸுக்கு நாங்கள் இதை ஒரு இது ஊற்றி ஐஸ் கியூப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எங்களோட சுவையான மில்க் மீட் போட்ட ஜூஸ் ரெடி ஆகிட்டு.
இப்படி இந்த சேப்புக்கு கறியை வச்சு சுற்றி செஞ்சு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சுற்றுறதை எப்படி சுற்றுறன்னு நாங்கள் ஒரு வீடியோவில் காட்டிக்கிறோம். நாங்கள் செஞ்ச கறியை வச்சு இப்படி சுற்றி இதை நாங்கள் வடை பொரிச்ச ஆயிலே தான் பொரிச்செடுக்க போகிறோம். பொன்னிறமாக பொரிச்செடுக்கிறதுக்கு எப்படி தெரியும் தானே உங்களுக்கு. சம்சா ரெடி ஆகிட்டு இந்த கலர் வரக்குள்ள இறக்கிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி